அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். நம்முடைய சேனலை பெற்றோர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்முடைய சேனல் படிப்பதற்கும் வேலைவாய்ப்பினை பெறுவதற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அந்த கலந்தாய்வு பற்றிய முழு விவரங்களையும் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். இந்த காணொளியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து விடுங்கள், அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். கலை தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகள் உள்ளன. 159 பாடப்பிரிவுகளுக்கு ஏறக்குறைய 1,27,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. இந்த இடங்களில் சேருவதற்கு மே மாதங்களில் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் அந்த தேதி நிறைவுற்று தற்சமயம் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக 5/6/2026 அன்று சிறப்பு ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நடைபெற்றது. அதாவது ஸ்பெஷல் கோட்டா, அதாவது மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், விளையாட்டு வீரர்களுக்கான அந்த கலந்தாய்வு நடந்து முடிந்துவிட்டது. நாளை 8/6/2026 பொது கலந்தாய்வு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் இந்த பொது கலந்தாய்வு நாளைய தினம் நடைபெற உள்ளது. இந்த பொது கலந்தாய்வில் விண்ணப்பித்துள்ள அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். அனைத்து மாணவர்களும் என்றால் அவரவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் அந்தந்த மாணவர்களுக்கு அந்தந்த கல்லூரிகளிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும். அழைப்பு எவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கும் என்றால் கடிதம் மூலமாக அனுப்பப்படுவதில்லை. தற்சமயம் இப்பொழுது ஃபோன் கால் வழியாகவும், வாட்ஸ்அப் வழியாகவும், மெசேஜ் என்று சொல்லக்கூடிய குறும் செய்தி வழியாகவும் மாணவர்களுக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது எந்த மொபைல் எண்ணை கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் எண்ணுக்கு உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கும், அல்லது வாட்ஸ்அப்பில் தகவல் வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா மெசேஜில் நீங்கள் வந்திருக்கும். ஒருவேளை ஃபோன் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பு மெசேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட கல்லூரிக்கு நீங்கள் அந்த தேதியில் சரியான நேரத்தில் சென்று கலந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படியான கட் ஆஃப் மதிப்பெண் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு விண்ணப்பித்த கல்லூரியிலிருந்து அழைப்பு வரவில்லை என்றால் நீங்கள் இந்த செய்தியை கூட ஆதாரமாக வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த கல்லூரிக்கு விண்ணப்பித்தீர்களோ அந்த கல்லூரியில் சென்று நீங்கள் கேட்கலாம். ஸோ முதல்ல இந்த கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வாறு கணக்கிடுவது அப்படி என்பதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு பாடங்களுக்கும் வெவ்வேறான அந்த கட் ஆஃப் மதிப்பெண் கணக்கிடப்படுகிறது. பொறியியல் படிப்புகளுக்கு ஒரு விதமாகவும், மருத்துவ படிப்புக்கு ஒரு விதமாகவும், விவசாய படிப்பு இன்னும் பிற படிப்புகளுக்கு வெவ்வேறு விதமாக அந்த கட் ஆஃப் மதிப்பெண் கணக்கிடப்படுகிறது. ஆனால் கலை அறிவியல் பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா +2ல் 2 லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, தமிழ் 1, இங்கிலீஷ் 1. அது இல்லாமல் 4 பாடம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அந்த லாங்குவேஜை 2ஐயும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 4 பாடங்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த 4 பாடங்களுடைய மொத்த கூட்டு மதிப்பெண் தான் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண். எனவே இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு இப்போது 400க்கு தான் கட் ஆஃப் கணக்கிடணும். ஏன்னா 4 சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்னா 400 மார்க்குக்கு நீங்கள் 4 சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்களோ அதோடைய டோட்டல் தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு. இப்போ ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் எனக்கு அழைப்பு வரல, இன்றைக்கி கவுன்சிலிங்னு சொன்னாங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ கட் ஆஃப்னு கேட்டால் நீ கரெக்டாக சொல்லணும். 400க்கு 380, 400க்கு 360 அல்லது 340 அப்படின்னு சொல்லணும். அங்கே போய் எனக்கு கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரியல, நான் கட் ஆஃப் கேட்டு வரேன், கால்குலேஷன் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போன்று
உங்களுக்கு எந்த நேரத்துக்கு வர சொல்லியிருக்காங்களோ அந்த நேரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகணும். நேரம் தவறி போகிறது வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால் அந்த குறித்த நேரத்தில் நீங்கள் போகணும். கவுன்சிலிங்க்கு எப்படிலாம் போகணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அல்லது கார்டினர் பாதுகாவலர் உங்கள் கூட வர்றது ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத நேரத்தில் பேரண்ட்ஸோ கார்டினரோ இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பிரதர் சிஸ்டர் யாராவது கூட வந்தால் கூட, உங்கள் சொந்தக்காரங்க வந்தாலும் கூட நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது நல்லது. அப்படி யாருமே ஒரு சூழ்நிலை காரணமாக இல்லைனாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த கவுன்சிலிங்கில் போய் கலந்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு கவுன்சிலிங்கில் கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது. அந்த குறித்த நேரத்தில் குறித்த டைமில் நீங்கள் போயிட்டு அந்த கல்லூரியில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். நான் வந்துட்டேன் அப்படின்றத நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். அதுக்கு பிறகு பின்பு உள்ளதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்போ கவுன்சிலிங்க்கு போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் முக்கியமாக, இதுதான் முக்கியம். கவுன்சிலிங் போகிறது வர்றதெல்லாம் முக்கியம் இல்லை. காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தாங்கன்னா நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரல, இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரல, டிசி எடுத்துகிட்டு வரல, மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கூடாது. முதல் நாளே நாளை கவுன்சிலிங்னா இன்றைக்கே உங்களுடைய அனைத்து சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வரிசையாக நீங்கள் தயார்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். 2 விதமான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று அகடமிக் சர்டிஃபிகேட்டு, இன்னொன்று பர்சனல் சர்டிஃபிகேட். அகடமிக் சர்டிஃபிகேட்டுன்றது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தது தான். அதாவது நீங்கள் உங்களுடைய டிசி மார்க் ஷீட்டு இதுதான் அகடமிக் சர்டிஃபிகேட். பர்சனல் சர்டிஃபிகேட்டுன்றது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்களுடைய ஃபோட்டோ, இதுதான் வந்து உங்களுடைய பர்சனல் சர்டிஃபிகேட். இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதில் நீங்கள் டிசி மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, இதில் 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஜெராக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கிடைச்ச பிறகு அங்கே வந்து ஜெராக்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கல்லூரிக்கு போயிருக்கும் போது அந்த கல்லூரியில் பக்கத்தில் எங்கே ஜெராக்ஸ் இடம் இருக்குன்ட்டு தேவையில்லாமல் வெயில் நேரத்தில் அலையிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ்களில் முதல் நாளே நீங்கள் தேவையான அளவு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். 5 ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். கூடுதலாக ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட்ஸு பிஏ பிகாம், ஸோ இந்த பாடப்பிரிவுகளுக்கு ஒரு விதமான கட்டணம் இருக்கும். அறிவியல் பாட பிரிவுகளுக்கு ஆய்வகம் லேப் இருக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கட்டணம் கூடுதலாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வித கட்டணம் இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 1700 ரூபாயிலிருந்து 4000 வரைக்கும், அதாவது பிஏ படிக்கிறவங்களாலும் சரி தான், பிஎஸ்சி படிக்கிறவங்களாலும் சரி தான், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைவு, அவங்க ஒரு 2000 ரூபாய் கையில் வச்சுக்கலாம். ஸோ மற்றவங்க எல்லாருமே பிகாம் படிக்கிறவங்க, பிஏ படிக்கிறவங்க, பிஎஸ்சி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு 4000 ரூபாய் அதிகபட்சமாக 4000 ரூபாய் கையில் எடுத்து செல்வது மிகவும் நன்று. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 3000 அந்த ரேஞ்சில் நீங்கள் கையில் பணம் வைத்துக்கொள்வது மிகவும் நன்று. இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும், மருத்துவம் படிக்கிறதுக்கும், விவசாயம் படிக்கிறதுக்கும், கால்நடை மருத்துவம், மீன் வளர்ப்புத்துறை என்று ஒரு குறிப்பிட்ட பாடங்களை படிப்பதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் ஒரு இன்ஜினியர் படித்தவர் அதை சார்ந்த தொழிலையும், ஒரு மருத்துவம் படித்தவர் அதை சார்ந்த தொழிலுக்குள்ளே தான் இருக்கலாம். ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்படி இல்லை. மீதி இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன. ஒரு பிஎஸ்சி படித்தவரோ பிஓ படித்தவரோ ஐபிஎஸ் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும், ஐஎஃப்எஸ் ஆக முடியும், ஐஆர்எஸ் ஆக முடியும், தாசில்தார் ஆக முடியும், சப் கலெக்டர் ஆக முடியும், ஆர்ஐ ஆக முடியும், விஓ ஆக முடியும், போலீஸ் ஆக முடியும். ஸோ இப்போ எண்ணற்ற அந்த பணி வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வந்து குறைந்த கட்டணம், பாதுகாப்பான ஸ்தாபனமாக இருக்கும். உங்களுக்கு அனைத்து விடுதி வசதியெல்லாம் இருக்கும். எனவே அனுபவமிக்க பேராசிரியர்களும் இருப்பார்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக நாளை நடைபெறக்கூடிய கலந்தாய்வில் கலந்துட்டு உங்களுக்கான இடத்தை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் படித்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.